அபியின் மனசுல வேர் விட்டு வளர்ந்த ஆசைக்கு நீர் விட்டு வளர்த்தது நீ. அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அவராவே மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டு அவர் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாரு. அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? பாவம் அந்த அங்கிள் பாட்டில கொண்டு வச்சுக்கிட்டு குடும்பத்தோட குடிக்கலான்னு சொன்னாருன்னு கேட்டப்ப எனக்கு எவ்வளவு வேதனை இருந்தது தெரியுமா? எங்க அப்பா இக்கட்டான சூழ்நிலை இருந்தப்ப கேட்காமலேயே ஓடி வந்து ஹெல்ப் பண்ண குடும்பம் அது. இன்னைக்கு அந்த குடும்பம் இப்படி வேதனையில தவிக்கிறத என்னால பார்க்க முடியல செல்வம். நீ ஆரம்பிச்சு வச்ச இந்த பிரச்சனைய நீ ஏன் முடிச்சு வை. செழியனை கூப்பிட்டு அவருக்கு புத்திமதி சொல்லி எப்படியாவது திருத்த பாரு. எனக்கு என்னமோ செழியன் கிட்ட பேசி திருத்த முடியுங்கிற நம்பிக்கைலாம் இல்லை. இதை பார், எப்படி நீ உன் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன்னு பிடிவாதமா இருக்கியோ அதே மாதிரி தான் செழியனும். அவர் மனசுல நீ மட்டும்தான் இருக்கேன்னு ரொம்பவே பிடிவாதமா இருக்கார். அதனால என்னால அவர்கிட்ட பேச முடியாது. போராட்டத்துக்கு எனக்கு அவர் கொஞ்ச நாளா தான் தெரியும். ஆனா நீ அப்படி இல்லை. எனக்கு உன்னை சின்ன வயசுல இருந்தே தெரியும். இப்ப அந்த உரிமையில கேட்கற, நீ ஏன் எனக்காக உன் மனசை மாத்திக்கிட்டு செழியனை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடாது? பேசி ஒரு முடிவெடுக்கலாம்னு நினைச்சா அது நிச்சயமா முடியும் செல்வம். ஆனா நீ ஒரு முடிவு எடுத்துட்டு பேசுற. அந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன பிளாக்மெயில் பண்ணலாம்னு மட்டும் நினைக்காத. எனக்கும் உனக்கும் மனசளவுல கல்யாணம் நடந்துருச்சு. நான் மானசீகமா உன்னோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதை நான் பல தடவை உன்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கணும் என்கிட்ட சொல்லாத. அதை தவிர என்னை எங்கேயாவது போய் செத்து தொலைன்னு சொல்லி நான் சந்தோஷமா அதை செய்யறேன். இல்ல, நீ தவறி விழப்பா. நான் எப்ப விழுவேன், எப்ப தாங்கி பிடிக்கலாம்னு காத்துட்டு இருந்தியா? ஐயோ அது இல்ல அர்ச்சனா. போதும். எதுக்காக இப்ப இந்த நேரத்துல இங்க வந்த? அது கொஞ்சம் காசு தேவைப்பட்டது. அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு போய் சொல்லாத. அத்ததான் காலையில உன்கிட்ட மேல்மருவத்தூர் போறேன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. அந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன். சும்மா நினைக்காத. ஷெட்ல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நான் இங்க என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு ஒளிச்சிருந்து பார்த்து என்ன தாங்க பிடிக்கிறதா உன் வேலையா? அர்ச்சனா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் சத்தியமாவே திட்டம் போட்டு எதுவும் பண்ணல அர்ச்சனா. அங்க பாரு, அருவமன் அங்க இருக்கு. நீ தவறி அது மேல விழுந்திருந்தா உன் உயிருக்கே அது ஆபத்தா முடிஞ்சிருக்கும். நீ காப்பாத்தி நான் உயிர் பழைக்கிறத விட இந்த அருவமனையில விழுந்து நான் செத்திருந்தேனா ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்திருப்பேன். உன் கைப்பட்ட இடம் எல்லாம் எனக்கு அருவருப்பா இருக்கு. முதல்ல நான் போய் குளிக்கணும்.
யாராடா அவ? மாப்ள குடிச்சிட்டு பேசுறேன்னு சொல்லி தப்பா எடுத்துக்காத. அர்ச்சனாவை இது நாள் வரைக்கும் என் கூட பிறந்த தங்கச்சியை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப சொல்றேன்டா, பொண்ணடா அவ. அப்படி என்ன நீ பெருசா தப்பு பண்ணிட்ட? வாழ்க்கையில ஒரே ஒரு பொய், அதுவும் அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொன்னதுக்காக ஒரு பொய். அதுக்காக உன் மேல இப்படியாடா வெறுப்ப கொட்டுறது? டேய், எந்த ஊர்லயாவது ஒரு பொண்டாட்டி புருஷன் தொட்டா அருவருப்பா நினைப்பலாடா? புருஷன் தொட்டதுக்காக உடனே போய் குளிக்கிறேன்னு சொன்னாலே அவ பொண்டாட்டியாடா, மனுஷியே இல்ல. டேய் மச்சான், கவலைப்படாதடா. அர்ச்சனா மனசு மாதிரி வந்துருவான்னு சொல்லி நான் தான் சொன்னேன். இப்ப சொல்றேன்டா, அவன் மனசு மாதிரி உன்னை புருஷனா ஏத்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லவே இல்லடா. டேய் மச்சான், தினமும் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிச்சு சித்திரவதை பண்ற புருஷனையும் நான் பார்த்திருக்கேன். கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி கூத்தியால வச்சிருக்க புருஷனையும் நான் பார்த்திருக்கேன். அது மாத்திரம் இல்ல மாப்ள, ரவுடி, கொலகாரன், கொடுமைப்படுத்துறவன், இவங்களோட எல்லாம் குடும்பம் நடத்துற பொம்பளைங்களையும் நான் பார்த்திருக்கேன். ஆனா எந்த பழக்கமுமே இல்லாத உன் தங்கமான மனசை புரிஞ்சுக்காம அந்த அர்ச்சனா இருக்குது பாரு, அவளுக்காக வெயிட் பண்றது வேஸ்ட் மாப்ள. டேய் மாப்ள, நான் உன்னை சொல்லட்டுமாடா? அது யாரு? நந்தினி. அதே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்னடா குடிச்சிட்டு ஏதேதோ உளர்ற? டேய் மச்சான், நான் உளரலடா. நான் பேசுறது தான் உண்மை. எந்த ஊர்லயாவது குடிக்காரன் போய் பேசுவானடா? ஏன் ஊர் உலகத்துல யாரும் ரெண்டாவது கல்யாணம் கட்டிக்கிறது இல்லையா? நீ கட்டிக்கிட்டா என்னடா தப்பு? டேய், அந்த பொண்ணு நந்தினி வேற ஒன்னே நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கு. செழியனும் அந்த பொண்ணு நந்தினியை நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால நீ நந்தினியை ரெண்டாவது கல்யாணம் முடிச்சேன்னு வச்சுக்க, நீயும் சந்தோஷமா இருப்ப. அந்த செழியனும் நந்தினியை காலப்போக்கில் மறந்துட்டு அவனோட வாழ்க்கையை அமைச்சுக்குவான். அர்ச்சனாவும் அப்பாடா நம்மளை பிடிச்ச பீடை விட்டுருச்சுன்னு சொல்லி சந்தோஷமா அவன் அம்மா வீட்டுக்கு போயிடுவா. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். அதை பண்ணிடுமாப்ல. அதான் அந்த கோர்ட்ல சொல்லுவாங்களே என்னமோ, அது டைவர்ஸை முறைப்படி அர்ச்சனாவுக்கு கொடுத்துட்டு நந்தினி கழுத்துல தாலியை கட்டி சந்தோஷமா குடும்பம் நடத்து. நீ நந்தினியை கல்யாணம் பண்ணிட்டாதான் சந்தோஷம். சார், சொல்லு முத்து. உங்களை பார்க்க உங்கள் சிஸ்டர் வந்திருக்காங்க சார். யார், காவ்யாவா? பேர் சொல்லல சார். சார் நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். நீயா? காவ்யாவா இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? அண்ணா, நான் உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். பேச வேண்டியதெல்லாம் அன்னைக்கே பேசிட்டல, இனிமேல் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அண்ணா, நீ கோவப்படுறது நியாயமானதுதான். இருந்தாலும் நான் சொல்றது இங்க பார், கொஞ்சம். இந்த அண்ணன் தங்கச்சி உறவெல்லாம் எப்பயோ முறிஞ்சு போச்சு. இனிமேல் என்ன தேடிட்டு வராத, போ. ஐயோ அண்ணா, அண்ணா, அண்ணா. முத்து சார், வெளியே ஒரு லேடி இருக்காங்கல்ல, பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுங்க. சரி சார். வினோத் சார் உங்களை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டாருமா? இல்லங்க, எப்படியாவது நான் என் அண்ணனை பார்த்து பேசிட்டு போயிடுறேன். இல்லம்மா, அவர் தான் உங்களை பார்க்க விரும்பலன்னு சொன்னாரு. இல்லங்க, என் அண்ணனை பார்க்காம நான் போக மாட்டேன். இல்லைங்க, சொன்னா கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. மேனேஜர் வர டைம் ஆச்சு. தயவு செஞ்சு போங்கம்மா. மேனேஜர் பார்த்தா என்னதான் சத்தம் போடுவாரு. போங்கம்மா, சொல்றேன் இல்ல, போங்கம்மா.
அண்ணா அண்ணா தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணா. ஏய் ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. நான் தான் என்ன வந்து பார்க்க வேணாம் பேச வேணாம் சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப வந்து என் உயிரை எடுக்கிறேன். ஏன்னா அண்ணா அண்ணா தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுண்ணா. கையெடு அர்ச்சனா, கையெடுன்னு சொல்றேன்ல. ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற? யார் இவங்க? என்னப்பா வினோத், என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல சார், இவன் என் தங்கச்சி. குடும்ப பிரச்சனை அதான். சரி, ஏன் இங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? ஆபீஸுக்கு கூட்டு போய் பேச வேண்டியதானே? இல்ல சார், அது வந்து நான் இல்லப்பா, இப்படி தானே பேசிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? உள்ள கூட்டு போய் பேசுப்பா. சார் நான் என்ன சொல்றேன்னா, சொன்னா கேளுப்பா, உள்ள கூட்டிட்டு போய் பேசுப்பா. சரி சார் வா. சொல்லி தொலை. அன்னைக்கு உன் மனசு நோகுற மாதிரி பேசினது தப்புதானா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை நீ தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம்? சொல்கிறேம்மா, உன் வாழ்க்கையை பற்றி உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காகத்தான் வீட்டில் மற்றவங்களாம் தூங்கினதுக்கு அப்புறம் உன்னை வர சொன்னேன். எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு அப்படி என்னப்பா இருக்கு? இருக்குமா. ஆமா, உனக்கு உன் புருஷன் வீட்டில் போய் வாழணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? உன்னைத்தாம்மா கேட்குறேன், உன் புருஷன் வீட்டில் போய் வாழணுங்கிற ஆசை உனக்கு இருக்கா இல்லையா? ஏன்பா இந்த நேரத்துல இப்படி ஒரு கேள்வி? இந்த பாருமா, நீ உன் புருஷன் வீட்டில் போய் சந்தோஷமா வாழணுங்கிற ஆசை எனக்கு இருக்குமா. ஆனால் அந்த ஆசை உனக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தாம்மா கேட்டேன். இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்கிறதா எனக்கு தோணலை. என்னால் எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுமா. நான் உன்னை பெத்த அப்பாம்மா, எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு. அதனால தான் கேட்குறேன், பதில் சொல்லு. என் மனசுல ஆசை இருக்கா இல்லையாங்கிறத விட அம்மாவோட முடிவுதான்ப்பா முக்கியம். அவங்கதான் என்ன அங்க அனுப்ப தயாரா இல்லையே. அவங்க என்ன அனுப்பி வச்சா நான் போக தயாரா இருக்கேன். அவ தான் பிடிவாதமா உன்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்றாளேம்மா, அவளை எப்படி மாத்துறது? இப்போ நம்ம அவங்க கேட்கிற நகையை போட்டோம்னா ஏற்கனவே நம்ம போட்ட நகை போலின் ஆயிடும். அந்த படி நம்ம மேல வந்து விழுந்துரும்னு அம்மா பயப்படுறது நியாயம் தானப்பா? என்னம்மா பைத்தியக்காரத்தனமா பேசுற? இப்போ மட்டும் நம்ம மேல பழி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? அக்கம் பக்கத்துல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? உனக்கு போலியா 10 பவுன் நகையை போட்டு உன்னை வாழா வெட்டியா வீட்டுல கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் மான ரோஷமே கிடையாதான்னு பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லம்மா, பொண்ணு வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காத இவங்கெல்லாம் எதுக்காக குழந்தைய பெத்துக்கிறாங்கன்னு எங்க காதுபடவே ரொம்ப அசிங்கமா பேசுறாங்கம்மா. அதெல்லாம் தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லம்மா. இதெல்லாம் உங்க அம்மா கிட்ட நான் பேசி பார்த்துட்டேம்மா, எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்க அண்ணங்கிட்டையும் பேசி பார்த்துட்டேன், அவனும் அம்மா சொல்றது என்ன தப்புன்னு பிடிவாதமா இருக்காம்மா. அதனால தான் இது சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும்னு உன்னை தனியா வர சொன்னேன். நான் வேணா அம்மா கிட்ட பேசி பார்க்கறேன்ப்பா. இல்லம்மா, நீ பேசினா உங்க அம்மா உன்னை ரொம்ப சுலபமா கன்வின்ஸ் பண்ணிடுவா. கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டா. இல்லப்பா, நான் பேசினா கண்டிப்பா கேட்பாங்க. இத பாரு, உங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. நீ அவ கூட 25 வருஷம் வளர்ந்துருக்க. நான் 40 வருஷம் அவ கூட வாழ்ந்திருக்கேம்மா. அவளுடைய வரட்டு கௌரவம், பிடிவாதம் இதெல்லாம் அவ கண்ணை மறைச்சிருச்சு. உன் வாழ்க்கையை பத்தி அவ கவலைப்படவே இல்லை. உன் தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நிச்சயம்
அவ உன்னை பத்தி நினைச்சு வருத்தப்படுவா, கண்ணீர் விடுவா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. அதனால இப்ப அவகிட்ட சொன்னா அவ கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாமா. அது வீண் முயற்சியும் கூட. சரிப்பா, இப்ப என்னால என்னதான் பண்ண முடியும்? இது வரைக்கும் நான் அம்மாவோட பேச்சை மீறி எதுவுமே செஞ்சது இல்லையே. இந்த விஷயத்துல மட்டும் எப்படி என்னால அம்மாவுக்கு எதிராக நடந்துக்க முடியும்? அம்மாவை பார்த்து என்ன அங்க போய் வாழ சொன்னா நான் வாழறேன். அவங்க பேச்சை மீறி பேசுற சக்தி எனக்கு இல்லப்பா. என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நீ வேணும்னா உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இதே வீட்டுல வாழ வெட்டியாரு. ஆனா உனக்கு கீழே 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்க வாழ்க்கைய நீ யோசிச்சு பாத்தியா? அவங்க கல்யாணத்துக்கு நீ தடையா இருந்துடக்கூடாது இல்லையா?